பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய கட்டி, இதனால கர்ப்பப்பை நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் வந்து நிறைய நடக்குது. ஸோ இந்த கர்ப்பப்பையை எப்படி பாதுகாக்கிறது, கட்டிகளை வந்து எப்படி கரைக்கிறது, இதுக்கான காரணங்கள் என்ன, என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், அதை பத்தி இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த கர்ப்பப்பை நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள்ல 90% இந்த கட்டிகளால தான் வந்து உருவாகுது. ஸோ உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லை, கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறதுனால ஒருவேளை அது புற்றுநோயா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே இந்த கர்ப்பப்பையை நீக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸோ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய நார்த்திசு கட்டிகள் புற்றுநோயா மாறாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது எதுனால உருவாகுது, இதற்கு என்ன உணவுகள் வந்து எடுத்துக்கலாம், இதற்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் என்ன சம்பந்தம், மூலிகைகளை வந்து எப்படி பயன்படுத்தணும், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ கர்ப்பப்பையில ஒரு கட்டி உண்டாகுது, ஃபைப்ராய்டு கட்டிகள் நம்ம சொல்லுவோம். இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நார் திசு கட்டி, அதாவது நல்ல ஹார்டான ஒரு ரப்பர் பந்து மாதிரி வந்து இந்த கட்டிகள் வந்து உருவாகும். ஸோ இந்த கட்டிகள் உருவாகும் பொழுது அது எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அதற்கான அறிகுறிகள் மாறுபடும். ஆனால் 50% கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கும்போது எந்த விதமான அறிகுறிகளும் வந்து இருக்காது. ஒரு சிலருக்கு மீதி இருக்கக்கூடிய 50% நபர்களுக்கு மட்டும்தான் இதற்கான அறிகுறிகளே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப காமனா யாருக்கெல்லாம் வரும், பரம்பரை காரணமாக வீட்டில் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ அத்தைக்கோ வந்து கர்ப்பப்பையில கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க பீரியட்ஸ் தள்ளி போறதுக்காகவோ இல்லை பீரியட்ஸ் வரவழைக்கிறதுக்காக ஏதாவது ஹார்மோன் மெடிசன்ஸ் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கர்ப்பப்பையில கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து கருத்தடை மாத்திரைகளை வந்து எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கர்ப்பப்பையில கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம சர்க்கரை நோயினால பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கும் கர்ப்பப்பையில கட்டிகள் உண்டாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எதுவுமே இல்லைனாலும் ஒரு சிலருக்கு அந்த சூழ்நிலை மாற்றங்களாலையும் மன அழுத்தத்தினாலையும் உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் பொழுது கர்ப்பப்பையில கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கட்டிகள் வரும் பொழுது என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையோட உள்பகுதி, நடுப்பகுதி, வெளிப்பகுதி, இந்த மாதிரி 3 இடங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த 3 இடங்கள்ல எங்க கட்டி வருது அப்படிங்கிறத பொறுத்து அறிகுறிகள் வந்து மாறுபடும். ஸோ கர்ப்பப்பையோட உள்பகுதி எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதிகளில் வந்து உங்களுக்கு நார்த்திசு கட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக வந்து உதிரப்போக்கு வந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் வலியோட அளவும் வந்து அதிகமாக இருக்கும். இடுப்பு வலியோ இல்லை வந்து அடிவயிற்றுலையோ வந்து வலி அதிகமாக இருக்கும். ஸோ இது கூட அந்த மாதவிடாய் உதிரப்போக்கு அப்படிங்கிறது கட்டி கட்டியா போகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பெண்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய கட்டியா வந்து எனக்கு வெளியே வந்தது டாக்டர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் தொடர்ந்து வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது எனக்கு வருது, அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்த பிரச்சனைகள் வரல. எப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூல வந்து உங்களுக்கு கட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்பகுதிக்கும் வெளிப்பகுதிக்கும் இடையில வந்து மசில் லேயர் இருக்கும். ஸோ இந்த பகுதிகளில் வந்து கட்டிகள் இருக்கலாம். இதான் வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து கட்டிகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரும்பாலும் எந்த அறிகுறிகளுமே வந்து தெரியாது. நிறைய பெண்களுக்கு வந்து நான் வந்து ஏதாவது ஒரு சாதம் பரிமாறினா இல்லை குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கும்போது அடிவயிற்றுல ஏதோ ஒன்று கனமா இருக்கிற மாதிரி இருக்கு டாக்டர், ஸோ ஏதோ ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அது அளவில் அதிகமான ஒரு கட்டியா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து அந்த கட்டி இருக்கும் பொழுது பீரியட்ஸ் எல்லாம் எனக்கு ரெகுலரா வரும் டாக்டர், ஆனா இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு அதிகமா வலி இல்லை, இப்போ கொஞ்சம் வலி அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பீரியட்ஸோட அளவு வந்து அதிகமாகலாம். அதே மாதிரி அந்த நடுப்பகுதிகளில் மசில் லேயர்ல வந்து கட்டி இருந்தது அப்படின்னா அது பின்பகுதியில் போஸ்டீரியர்ல இருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு மலச்சிக்கலை வந்து உண்டாக்கலாம். நான் நல்ல காய்கறி கீரைகள்லாம் சாப்பிட்றேன், தண்ணி நல்லா குடிக்கிறேன், ஆனாலும் எனக்கு மலச்சிக்கல் வந்து இருக்கு அப்படின்னா ஒருவேளை கர்ப்பப்பை கட்டியா கூட வந்து இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா காலையில எழுந்திருக்கும் போது இடுப்பை நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கர்ப்பப்பை கட்டியோட ஒரு அறிகுறி தான். ஏன்னா இந்த கட்டிகள் நைட்டு ஃபுல்லா வந்து உங்களுக்கு அது நல்லா கனமா இருக்கிறதுனால நம்மளுடைய கர்ப்பப்பையும் வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜவ்வுகளோட சேர்ந்து தான் வந்து இருக்கும். நைட்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில எந்திரிக்கும் போது நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு இடுப்பு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கர்ப்பப்பை கட்டிகள் இருக்காங்கிறத நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஒரு சில பெண்கள் வந்து அடிக்கடி வந்து எனக்கு யூரின் போகணும் போல இருக்கு டாக்டர், ஸோ
எனக்கு யூரின் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாரி கொஞ்சமா தான் யூரின் போகுது. ஆனா அடிக்கடி யூரின் போற மாரி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த கட்டிகள் முன்பகுதியில இருக்கக்கூடிய சிறுநீர் பைய அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா, அதனாலயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் ரொம்ப காமனான ஒரு அறிகுறிகள். அடிக்கடி யூரின் போச்சுன்னா நம்ம யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் நெனைப்போம். அதே மாரி மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா சாப்பிடணும்னு தான் வந்து காய்கறி, கீரைகள் சாப்பிடணும்னு தான் இருப்போம். பட் இது கூட உங்களுக்கு வந்து கட்டிகளுக்கான ஒரு அறிகுறியா இருக்கும். அதே மாதிரி இந்த கர்ப்பப்பையோட வெளிப்பகுதியில இருக்கக்கூடிய கட்டிகள், சப்சீரோசல் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது பெரும்பாலும் எந்த அறிகுறிகளுமே வந்து இருக்காது. ஒருவேளை அது வந்து உங்களுக்கு குடல் பகுதிய அழுத்துது அப்படின்னா, அடிக்கடி அடிவயிற்றுல ஒரு அசௌகரியம் மட்டும் வந்து உருவாகும். இது பெரும்பாலும் ஏதாவது ஒரு ஃபுல் பாடி டெஸ்ட் எடுக்கலாம். அதுக்காக நான் ஸ்கேன் எடுத்தேன் டாக்டர். அப்போ வந்து இது தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்டிகள்ல பெரும்பாலும் அறிகுறிகளே இருக்காது. ரொம்ப ரேரா 1, 2 அறிகுறிகள் வந்து தெரியலாம். ஸோ இது எல்லாம் கர்ப்பப்பையில கட்டிகள் இருந்தா நமக்கு வரக்கூடிய அறிகுறிகள். ஸோ இந்த மாரி அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா, முதல்ல இந்த கட்டிகள் வந்து நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகவும், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கம்மியாகவும் ஆகுறதுனால தான் வரக்கூடியது. ஸோ அதற்கு வந்து நம்ம சில உணவு முறை மாற்றங்கள வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதிகமான இனிப்பு சம்மந்தமான பொருட்கள வந்து தவிர்க்கணும். பால் சம்மந்தமான பொருட்கள வந்து நம்ம தவிர்க்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள், பிளாஸ்டிக்ல சூடான உணவுப் பொருட்கள் வச்சு வந்து சாப்பிடுறது. அதே மாரி நெறைய பேக்டு ஃபுட். ஸோ ஏன்னா இந்த பிளாஸ்டிக்ல சூடான உணவுப் பொருள் வச்சு சாப்பிடும்போது ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து நம்ம உடம்புல அதிகமாகும். அதே மாரி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நெறைய ஹார்மோனல் சேஞ்சஸ வந்து உருவாக்கும். ஸோ பால் சம்மந்தமான பொருட்கள் இந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது தான் எல்லா பெண்களுமே, டாக்டர் அப்ப நாங்க கால்சியத்துக்கு எங்க போவோம்? அந்த பால்ல தானே எங்களுக்கு கால்சியமே கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பால் எல்லாமே பாலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே சந்தேகமா தான் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அது வந்து கரெக்ட்டான ஒரு பொருளா வந்து இருக்கிறதில்ல. அதனால அதுல நெறைய பக்க விளைவுகள் வந்து உண்டாகுது. அதற்கு பதிலா நெறைய கீரை, காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அந்த கால்சியம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உணவு முறைகள்ல ஃபாலோ பண்ணும். அதே மாரி அதிகமான இனிப்பையும் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. நல்ல துவர்ப்பான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதாவது டெய்லி ஒரு கொய்யா வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கர்ப்பப்பை கட்டிகள்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாரி வாரத்துல 2 நாள், 3 நாளாவது வாழைப்பூ வந்து எடுத்துக்கணும். ஸோ வாழைப்பூ அப்படிங்கிறது வந்து நல்லா அத வேக வச்சு, தண்ணி எல்லாம் எடுத்துட்டு, ஒரு வடை மாதிரி செஞ்சு சாப்பிடுறதுல எந்த பிரயோஜனமும் வந்து கிடையாது. ஸோ வாழைப்பூவ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அத நல்லா நீங்க ஆவியில வேக வச்சுட்டு, அது கூட முருங்கைக்கீரை சேர்த்து, தேங்காய் துருவல் சேர்த்து நீங்க ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு அந்த முருங்கைக்கீரையும் அதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வாழைப்பூ அப்படிங்கிறது துவர்ப்பான உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால அது கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய கட்டிகளை வந்து கரைக்கக்கூடியது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பை கட்டிகள்ல நல்ல மாற்றம் வந்து உண்டாகும். அதே மாதிரி வெந்தயம் அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை நல்லா முளைக்கட்ட வச்சுட்டு அதை வந்து காலையில வெறும் வயித்துல நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கர்ப்பப்பை கட்டிகள்ல நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இது முளைக்கட்ட வைக்கிறது ஒரு 3 நாள் நம்ம வந்து முளைக்கட்ட வைக்கணும். ஸோ ஒரு நைட்டு வெந்தயத்த ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில நல்லா டைட்டா வந்து அத வந்து நம்ம அம் கட்டி வச்சுரணும். ஸோ அடுத்த நாளும் வந்து அத லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம திருப்பி டைட்டா கட்டி வச்சுரணும். இந்த மாரி 3 நாள் நம்ம வெந்தயத்த முளைக்க வச்சுட்டு, அந்த வெந்தயத்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்படியே மென்னு சாப்பிடுறதோ, இல்ல அரைச்சு ஒரு ஜூஸ் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறது. இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை கட்டிகள்ல நல்ல ஒரு மாற்றத்த வந்து பார்க்கலாம். அதே மாரி ஆளி விதை அப்பப்போ வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ வந்து நீங்க பொடி பண்ணி வச்சுட்டு, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந்து அத வந்து தூவி, இல்ல காய்கறிகள்ல வந்து தூவி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கர்ப்பப்பை கட்டிகள்ல நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். ஸோ மருந்துகள பொறுத்தவரைக்கும் அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் வந்து இருக்கு. அதே மாரி வந்து எனக்கு கர்ப்பப்பையில வந்து கட்டிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடுப்பு பகுதிகள்ல வலி இருக்கு. இல்ல சில சமயங்கள்ல ரொம்ப கட்டியா வந்து எனக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, படிகலிங்கத்துவர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும். பட் மருத்துவர் ஆலோசனையோட இத வந்து நம்ம வெண்ணெயோட பட்டரோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா, கட்டிகளும் குறையும். அதிகப்படியான ப்ளீடிங்கும் வந்து குறையும். இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனாலும் கூட கட்டிகள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு மருத்துவ ஆலோசனை தேவை. மருத்துவ ஆலோசனை எடுத்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்றது நல்லது. கட்டிகள பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய உணர்வுகளும் இதற்கு முக்கியமான ஒரு காரணம். எமோஷன்ஸும் நம்ம சொல்லுவோம். பெண்கள பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான ஒரு கோபமோ, பயமோ வந்து இருக்கு அப்படின்னா, கர்ப்பப்பையில கட்டிகள உருவாக்கலாம். நெறைய பெண்கள்கிட்ட நான் வந்து கேட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து இருக்கு? எது ரொம்ப டாமினன்ட்டா இருக்கு? பையன் வெளியில போனா, இல்ல ஹஸ்பண்ட் வெளியில போனாங்க. கொஞ்சம் டைம் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவங்க லேட் ஆகுது அப்படின்னால ஏதாவது ஒரு
நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்திருக்கும். இல்ல அளவுக்கு அதிகமா ஒரு கோபம் அவங்க மேல. நான் சொல்ற விஷயங்கள கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டான்னு சொல்றேன். என்னோட பையனோ, பொண்ணோ அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹஸ்பண்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கர்ப்பப்பை அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கிய உணர்வுகளோட, அதாவது நம்ம நெருங்கிய உறவுகளோட இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்த வந்து தொடர்புடையது. ஸோ பயம், இல்ல வந்து அதிகப்படியான கோபம். இது வந்து கர்ப்பப்பையில இன்னும் நம்ம அந்த குழந்தைகளையோ, இல்ல ஹஸ்பண்டையோ எப்படி நம்ம வந்து கர்ப்பப்பைக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாரி இன்னும் அதே உணர்வுகளோடயே வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா, அதுவும் அந்த ஹார்மோன்ஸ வந்து வெளிப்படுத்தி உங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டிகள உருவாக்கலாம். அந்த மாரியான ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்டின்னா, உங்களுடைய லிமிட் என்னங்கிறத பாருங்க. அத எப்படி ஒரு பயம் இருந்ததுன்னா, அத எப்படி டீகோட் பண்ணலாம்? ஸோ அடிக்கடி வந்து எனக்கு அவங்க வெளிய போகும்போதெல்லாம் ஒரு பயம் இருக்குன்னா, நார்மலா தான் இருப்பாங்க. கரெக்ட்டா வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கா? இந்த மாரி அந்த பயத்துக்கான வந்து ஒரு முழுமையான அர்த்தத்த வந்து புரிஞ்சு, நம்ம மைண்டுக்கான ஒரு புரிதல வந்து கொண்டு வந்துட்டோம் அப்டின்னா, அது எமோஷன்ஸா மாறி உங்களுக்கு நோய உருவாக்காது. ஏன்னா, நோய பொறுத்தவரைக்கும் உணவுனால நோய் வரலாம், வாழ்வியல் முறைகளால நோய் வரலாம், பரம்பரை காரணமாக நோய் வரலாம், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால நோய் வரலாம். மிக முக்கியமாக 80% நோய் நம்மளுடைய எமோஷன்ஸ், அதாவது உணர்வுகளால தான் நமக்கு வருது. எண்ணங்கள் உணர்வுகளா மாறும்போது, ரொம்ப இன்டென்சிஃபைடான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உணர்வுகளா மாறும். இதுதான் நோய்க்கான முக்கியமான காரணமா வந்து இருக்கு. ஸோ கட்டிகள் உருவாகுது அப்படின்னா, அது புற்றுநோயா மாறிடுமோங்கிற ஒரு பயம் வேண்டாம். அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தி பாருங்க. தேவைப்பட்டா ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பைய நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய கர்ப்பப்பை கட்டிகள். ஸோ இதற்கான காரணம், இதுக்கு எப்படியெல்லாம் வந்து சிகிச்சை முறைகள எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோம். ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இத வந்து சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.